ஜுமாவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி நேர காலத்துடன் இஅ்திகாஃபுடைய நியத்துடன் வந்து அமர்ந்து கொண்டிருக்கும் அன்பார்ந்த சகோதரர்களே, இஸ்லாமிய நெஞ்சங்களே, அனுதினமும் அல்லாஹ் பயந்து கொள்ளுமாறும், குறிப்பாக நாமும் அல்லாஹ் மாத்திரம் இருக்கக்கூடிய நடுநிசையில் நாலு சுவருக்கு மத்தியில் தனிமையில் அல்லாஹ் அஞ்சு பயந்து கொள்ளுமாறு ஆரம்பமாக அடியனுக்கும் உங்களுக்கும் வசியத் நசீஹத் செய்து கொள்கின்றேன். சங்கையானவர்களே, அன்பார்ந்தவர்களே, ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு முஸ்லிம்களுக்கு முஃமின்களுக்கு குர்ஆனிலும் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களின் மூலம் சுன்னாவிலும் அதிகமான புத்திமகளை அல்லாஹ் சொல்லிக் கொண்டே இருக்கிறார். குர்ஆனில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு ஆச்சரியமான ஆயத்தை பேசியிருக்கிறார். அஹும் யக்ஸிமூன ரஹ்மத ரப்பிக் அஹும் யக்ஸிமூன ரஹ்மத ரப்பிக் நஹ்னு கஸம்னா பைனஹும் மஈஷத்துஹும் ஃபில் ஹயாத்தித் துன்யா. முதலாவது அந்த ஆயத்தில் அல்லாஹ் பேசுறான், அடியார்களே, என்னுடைய ரஹ்மத்தை, அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை அவர்கள் பிரித்துக் கொண்டிருக்கிறார்களா? அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை அவர்கள் பிரித்துக் கொண்டிருக்கிறார்களா? நஹ்னு கஸம்னா பைனஹும் ஃபில் ஹயாத்தித் துன்யா. அல்லாஹ் சொல்றான், அவர்களுக்குரிய ரிஸ்கை, பொருளாதாரத்தை, வாழ்வாதாரத்தை நான் பிரித்துக் கொண்டிருக்கிறோம். நஹ்னு கஸம்னா பைனஹும் ஃபில் ஹயாத்தித் துன்யா. இரண்டாவது விஷயம் அந்த ஆயத்தில் அல்லாஹ் பேசியிருக்கிறான், வரஃபஅனா பஅதஹும் ஃபௌக பஅத். உலகத்தில் படைக்கப்பட்ட ஒவ்வொரு படைப்பினங்களையும் ஒன்றை விட இன்னொன்றை அல்லாஹ் அந்தஸ்திலும் கண்ணியத்திலும் அல்லாஹ் சிறப்பாக்கி வைத்திருக்கிறார். உலகத்தில் படைக்கப்பட்ட மனிதர்களை எடுத்துக்கொண்டாலும், உலகத்தில் படைக்கப்பட்ட மிருகங்களை எடுத்துக்கொண்டாலும், உலகத்தில் படைக்கப்பட்ட படைப்பினங்களை எடுத்துக்கொண்டாலும், அன்பார்ந்தவர்களே, சாதாரண நாட்களை பாருங்கள். அந்த நாட்களிலும் ஐயாமுல் ஐயாம், அதாவது சையதுல் ஐயாம், நாட்களுக்கெல்லாம் தலைமை நாள் யௌமுல் ஜுமா என்று வந்திருக்கின்றது. இரவுகளுக்கெல்லாம் சிறந்த இரவு லைலத்துல் கத்ர் என்று வந்திருக்கின்றது. நேரங்கள் சிறந்த நேரம் தஹஜ்ஜுடைய நேரம் என்று வந்திருக்கின்றது. மாதங்கள் சிறந்த மாதம் ரமதானுடைய மாதம் என்று வந்திருக்கின்றது. அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ் இதிலையும் கண்ணியப்படுத்தி வைத்திருக்கிறார். மனிதர்களை எடுத்துக்கொண்டால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நபிமார்களை, ரசூல்மார்களை, அதிலும் குறிப்பாக உலுல் அஸ்ம் என்று சொல்லக்கூடிய 5 நபிமார்களை, அதிலும் குறிப்பாக 2 நபிமார்கள் கலீலே இப்ராஹிம், ஹபீபே முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இந்த 2 பேரையும் அல்லாஹ் கண்ணியப்படுத்தி அதிலேயும் சிறந்தவர்களாக, கண்ணியமானவர்களாக ஹபீபே முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் வைத்திருக்கிறார். அன்பார்ந்தவர்களே, உலகத்துடைய யதார்த்தம், உலகத்துடைய வலிமை, உலகத்துடைய நடைமுறை, உலகத்துடைய சுன்னா, அல்லாஹ் ஒருவரை விட இன்னொருவரை அல்லாஹ் உயர்த்தி வைத்திருக்கிறான். காரணம், உலகம் நடக்க வேண்டும், உலகம் இயங்க வேண்டும். ஒரு மனிதர் வியாபாரியாக இருப்பாரு, இன்னொரு மனிதர் தொழிலாளியாக இருப்பாரு. ஒரு மனிதர் அந்தஸ்து கூட இருக்கும், இன்னொரு மனிதர் அந்தஸ்தில் குறைந்தவராக இருப்பாரு. ஒரு மனிதருக்கு ஒரு மாதத்திற்கு பல லட்சம் ரூபாய்கள் மாதம் சம்பளமாக எடுப்பாரு, இன்னொருவர் 1000 எடுப்பாரு. அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு ஷர்த்த போடுறான், உங்கள சிறந்தவர் யார் தெரியுமா? உங்கள சிறந்தவர் யார் தெரியுமா? வெளிரங்கத்துல பார்த்தா உலக அடிப்படையில பார்த்தா எங்களுக்கு ஒருவரை விட இன்னொருவரை அந்தஸ்துல கூட்டி வைப்போம், மதிப்பாக்கி வைப்போம். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ் சொல்றான், இன்ன அக்ரமக்கும் இந்தல்லாஹ், அல்லாஹ்விடத்துல யார் சிறந்தவர் தெரியுமா? அவரே பணக்காரனாக இருக்கலாம், படித்தவராக இருக்கலாம், மார்க்கத்தை விளங்கினவராக இருக்கலாம், யாராக இருக்கலாம், அவர்கிட்ட தக்குவா இருக்குதா?
அவருடைய தக்குவா இருக்குதா, அல்லாஹ்வுடைய பயம் இருக்குதா, அவர்தான் சிறந்தவர் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றார். அன்பார்ந்தவர்களே, உலகத்துல எப்படி அல்லாஹ் ஒவ்வொரு அந்தஸ்திலையும் ஒவ்வொரு மனிதர்களை வைத்திருக்கிறானோ அதே போன்றுதான் ஒருவர் இன்னொருவருக்கு கொடுக்கக்கூடிய கடமைகளையும் உரிமைகளையும் அல்லாஹ் வைத்திருக்கிறார். கொடுக்கக்கூடிய கடமைகளையும் உரிமைகளையும் பொறுப்புகளையும் அல்லாஹ் வைத்திருக்கிறார். நான் தகப்பனாக இருக்கிறேன், என்னுடைய பிள்ளைகளுக்கு நான் என்ன செய்ய வேண்டும், எனது பெற்றோர்களுக்கு நான் என்ன செய்ய வேண்டும், கணவன் மனைவி, மனைவி கணவனுக்கு என்ன செய்ய வேண்டும், கணவன் மனைவியோடு எவ்வாறு இருக்க வேண்டும், ஒரு நண்பன் இன்னமொரு நண்பனோடு எவ்வாறு இருக்க வேண்டும், ஒரு அமீர் மஅமூரிங்களோடு எப்படி நடக்க வேண்டும். அன்பார்ந்தவர்களே, அதே போலதான் ஒரு தொழிலாளி என்று வந்துவிட்டால், ஒரு தொழில் என்று வந்துவிட்டால், நிறுவனம் என்று வந்துவிட்டால், வியாபாரம் என்று வந்துவிட்டால், ஓனரும் அங்கே வேலை செய்யக்கூடிய அந்த தொழிலாளியும், தலைவரும் அவருக்கு கீழால் இருக்கக்கூடியவர்களும், கடையில் இருக்கக்கூடிய பஸ்ஸும் அவருக்கு கீழால் இருக்கக்கூடியவர்களும், தொழில் செய்யக்கூடியவர்களும், அங்கே வேலைக்கு இருக்கக்கூடிய தொழிலாளிகளும், இப்படியாக அவர்களுக்கும் கடமைகளையும் உரிமைகளும் இருக்கின்றன. எவ்வாறு அந்த தொழிலாளிகளோடு இருக்கிறது? மே மாதம் வந்துவிட்டால் ஆரம்பமான தினத்தை இன்றைக்கு உலக நாடு தொழிலாளர்கள் தினம் என்றெல்லாம் கொண்டாடி கொண்டிருக்கின்றது. ஐநா சபை அதை ஏற்றுக்கொண்டிருக்கின்றது. முழு உலகத்திலும் மே 1 வந்துவிட்டால் தொழிலாளிகளுக்கு உதவிக்கரம் ஏந்துவோம், தொழிலாளிகளுடைய உரிமைகளை சரியான முறையில் கொடுப்போம், தொழிலாளிகளுடைய சம்பளங்களை பற்றி பேசுவோம் என்றெல்லாம் பல விதத்திலும் பல மேடைகளிலும் கண்ணியமானவர்களே பல நேரத்தில் விவாதங்களும் நாளுக்கு நாள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. அந்த 5 அல்லது 6 நாட்களுக்கு மாற்றம், அந்த 5 நாட்கள் 6 நாட்கள் ஒரு மாதத்துக்கு மாற்றம்தான் இந்த தலைப்புகள் பேசப்படுகின்றது. மற்ற நாட்களில் தொழிலாளிகளை பற்றி பேசப்படுவது கிடையாது, அவர்களுடைய உரிமைகளை பற்றி பேசுவது கிடையாது, அவர்களுடைய வியர்வைக்கு மார்க்கம் கொடுத்திருக்கக்கூடிய கண்ணியத்தை பற்றி பேசுவது கிடையாது. அன்பார்ந்தவர்களே, இன்றைக்கு ஐநா சபை இந்த தொழிலாளிகளை மதிக்க வேண்டும் என்று பேசிக்கொண்டாலும் 1400 வருடங்களுக்கு முன்னால் முஹம்மது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிகவும் அழகான முறையில் தொழிலாளிகளுக்கு உரிமைகள் மட்டுமல்ல, தொழிலாளிகள் அவருடைய பொறுப்புகளை பற்றியும் பேசியிருக்கிறார். சாதாரண ஒரு குடிசை வீட்டிலிருந்து, சாதாரண ஒரு மஸ்ஜிதிலிருந்து, எந்த டெக்னாலஜி இல்லாத காலத்தில் கூட முஹம்மது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிகவும் அழகான முறையில் பேசியிருக்கிறார். அன்பார்ந்தவர்களே, நாங்கள் இந்த மஜ்லிஸில் இருக்கக்கூடியவர்கள் தொழிலாளிகளாக இருந்தால், ஒரு பணியாளராக இருந்தால், ஒரு நிறுவனத்தில் வேலை செய்யக்கூடியவர்களாக இருந்தால், நாம் ஒவ்வொருத்தரும் நாம் செய்யக்கூடிய தொழிலை ஆரம்பத்தில் மதிக்க வேண்டும். அல்லாஹ் என்னை சாதாரண ஒரு நிலைமையில் கையேந்துவதை விட்டும் பாதுகாத்து ஒரு தொழிலை செய்ய வைத்திருக்கிறான் என்று சொன்னால் இதை பாக்கியமாக கருத வேண்டும். இன்றைக்கு பெருமைப்படக்கூடிய சில சகோதரர்கள், சில மூத்தவர்கள், சில வயோதிபர்கள் இருக்கிறார்கள். அவர்களுக்கும் சாதாரணமாக வீடு வீடாக சென்று பொய்யையும் புரட்டையும் பேசிக்கொண்டு மக்களுக்கு மத்தியில், பணக்காரர்களுக்கு மத்தியில், பெண்களுக்கு மத்தியில் லெட்டரை கொண்டு போய், சில நல்லவர்களும் இருக்கிறார்கள், நான் சொல்லுவதை பொய் பேசி ஏமாற்றி சம்பாதிக்க முடியும். ஆனால் அவர்கள் பேசக்கூடிய வார்த்தை என்ன தெரியுமா? நான் சம்பாதிக்கிறது எனக்கும் என்னுடைய பிள்ளைகளுக்கும் எனது மனைவி மக்களுக்கும் என்னோடு இருக்கக்கூடியவர்களுக்கும் ஹலாலாக இருக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி வியர்வை சிந்தி கஷ்டப்பட்டு
வெயில் மழை பார்க்காமல் வெளிநாடுகளில் பல வருடங்கள், வெளியூர்களில் பல நேரங்களில் தாயை பிரிந்து, தாப்பனை பிரிந்து, குடும்பத்தை பிரிந்து, பெருநாளும் இல்லாமல், சிறந்த தினங்கள் இல்லாமல் ஒரு தூரத்தில் வேலை செய்து கொண்டிருக்கிறார்களே, அவர்கள் கண்ணியப்படுத்தப்பட வேண்டும். அவர்கள் கண்ணியப்படுத்தப்பட வேண்டும், உயர்த்தப்பட வேண்டும். சில நேரங்களில் நாம் பார்க்கலாம், சாதாரண தொழில்களை செய்து கொண்டிருப்பார்கள். எங்களுக்கு பார்த்தா அவருடைய தொழில் இருக்கின்றதே, அதே எங்களுக்கு எங்க பாசையில சொல்ல வேண்டும் சொன்னால் அதை நாங்க கணக்கெடுக்கிறது கிடையாது. அசிங்கமாக பார்ப்போம், அசிங்கமாக பார்ப்போம். அவர் எங்களோட பேசுவதை கூட நாம் கண்ணியமாக பார்ப்பது கிடையாது. அவர் எங்களோட முன்னுக்கு நின்று பேசுவதை கூட நாங்கள் விரும்ப மாட்டோம். அன்பார்ந்தவர்களே, அவருக்கு அவர் செய்யக்கூடிய தொழில் இருக்கின்றதே, அது உயர்வானது. அது மலம் எடுப்பதாக இருந்தாலும், சாதாரண பாதைகளை துப்புரவு செய்யக்கூடியவர்களாக இருந்தாலும், சாதாரண தொழிலை செய்யக்கூடியவராக இருந்தாலும், அவருடைய உள்ளத்தில் இருக்கின்றதே, நான் செய்யக்கூடிய இந்த வேலை இருக்கின்றதே, தொழில் இருக்கின்றதே, நான் எதை செய்தாலும் பிரச்சனை இல்லை, ஹலாலாக இருக்கின்றது, ஹலாலாக இருக்கின்றது. நான் செய்யக்கூடிய அல்லாஹ் எனக்கு தந்திருக்கக்கூடிய அந்த வலிமையை வைத்து, ஆரோக்கியத்தை வைத்து நான் என்னால் முடிந்த ஹலாலான வியாபாரங்களை, தொழில்களை செய்து கொண்டிருக்கின்றேன். எனது பிள்ளைகளுக்கு ஹலாலை கொடுத்து கொண்டிருக்கின்றேன். அன்பார்ந்தவர்களே, இப்படியானவர்களை நாம் மதிக்க வேண்டும், உயர்த்தப்பட வேண்டும். அல்லாஹ் குர்ஆனில் பேசியிருக்கிறான். ஜுமாவுடைய சூராவில் ஜுமாவுடைய நேரத்தை பற்றி பேசின அல்லாஹ் அந்த ஆயத்துக்கு பின்னால சொல்றான், ஃபஇதா குதியத்திஸ் ஸலாஹ், ஃபஇதா குதியத்திஸ் ஸலாஹ், தொழுகையை முடிச்சிட்டீங்களா, தொழுதுட்டீங்களா, ஃபன்தஷிரு ஃபில் அர்த், ஃபன்தஷிரு ஃபில் அர்த், உலகத்தில் பூமியில் விருந்து செல்லுங்கள், வப்தகு மின் ஃபضலில்லாஹ், அல்லாஹ்வுடைய ரஹ்மத்துக்காக வேண்டி, அல்லாஹ்வுடைய ரஹ்மத்துக்காக வேண்டி, வியாபாரத்துக்காக வேண்டி விருந்து செல்லுங்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா சொல்லியிருக்கிறான்னு சொன்னால், அன்பார்ந்தவர்களே, மார்க்கம் சோம்பேறித்தனமாக, மார்க்கம் சோம்பேறியாக வீட்டில் இருப்பதற்கு எங்களுக்கு அனுமதி தந்தது கிடையாது. வீட்டில் எந்த வேலையும் செய்யாமல் சில சகோதரர்கள், அல்லாஹ் மன்னிக்க வேண்டும், அல்லாஹ் தௌபாவை நசீபாக்க வேண்டும். அவங்க யாரும் தொழிலுக்கு போறது கிடையாது. உடம்புல ஆரோக்கியம் இருக்குது, வயதுக்கு வந்துட்டாங்க, அவங்களுக்கு தொழிலுக்கு போக இயலும். பெற்றோர்களுக்கு உதவியாக இருக்க முடியும், சகோதர சகோதரிகளுக்கு உதவியாக இருக்க முடியும், குடும்ப செலவுகளுக்கு அவருக்கு ஒரு பாட் கொடுக்க முடியும். ஆனா வீட்டில் இருந்து கொண்டு எந்த வேலையும் செய்யாமல் போனையும் மோசமான விடையிலும் இருக்கிறாங்களே, மார்க்கம் அவர்களை கண்டிக்கின்றது, மார்க்கம் அவர்களை கண்டிக்கின்றது. இன்னும் சிலர்கள் அவர்கள் வாழ்வதே அவருடைய மனைவிமாருடைய வாழ்வாதாரத்திலிருந்து வாழ்கிறார்கள். அவங்க பிசினஸ்க்கு போறது கிடையாது, ஒரு தொழிலுக்கு போறது கிடையாது, ஒரு கூலி வேலைக்கு போறது கிடையாது, ஒரு கடையில சாதாரண ஒரு வேலைக்கு கூட போறது கிடையாது. ஆனா அவங்க வீட்டிலே இருப்பாங்க, வீட்டிலே தூங்குவாங்க, மனைவி எதை கொண்டு வராங்களோ அதை வச்சுதான் அவங்களோட நேரமும் கழிஞ்சு கொண்டிருக்கு. அன்பார்ந்தவர்களே, சிலருக்கு தங்கடம் இருக்கும், அவர்கள் இல்ல. நான் சொல்றது, அல்லாஹ் ஆரோக்கியத்தை கொடுத்திருக்கிறான், உடம்பில் வலிமையை கொடுத்திருக்கிறான். இப்படியானவர்கள் வீட்டில் சோம்பலாக இருந்து கொண்டே அவர்கள் பெண்களை அனுப்புகிறார்கள், ஒவ்வொரு வீடு வீடாக மனைவிமார்களை அனுப்புகிறார்கள், வீடு வீடாக. இப்படியான செயல்கள் மூலமாக பெண்கள் சிலர்கள் மிகப்பெரிய அவலத்துக்கு ஆளாகின்றார்கள். அன்பார்ந்தவர்களே, மார்க்கம் எங்களுக்கு சோம்பல் தனத்தை காட்டினது கிடையாது. மார்க்கம் எங்களுக்கு சொல்கின்றது, வியாபாரத்தை செய்யுங்கள், ஹலாலை செய்யுங்கள். ஹலாலான வியாபாரத்தை, அது பொஸ்ஸாக இருந்து வியாபாரம் செய்ய வேண்டிய தேவை அல்ல. நான் ஒரு தொழிலாளியாக இருக்கேன். நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் ஆரம்பத்தில் ரசூலுல்லாவாக
அறிமுகம் ஆகிறதுக்கு முன்னால ரசூலுல்லாஹ் அறிமுகமாகினதே ஒரு சாதாரண ஒரு வேலையாளராக. ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா அவங்களோட பிசினஸுக்கு உதவியாளராக, அவருடைய பிசினஸை கவனிப்பவராகத்தான் ரசூலுல்லாஹ் ஆரம்பமாக அறிமுகமாக இருக்கிறார். நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவரிடத்தில் ஒரு சஹாபி கேட்கிறாரே, நபியே நாயகமே, ஒரு மனிதர் செய்யக்கூடிய அமல்கள்ல மிகவும் சிறந்த அமல் எதுவாக இருக்கும் என்று கேட்ட நேரத்தில் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் சொன்னாங்க, அந்த மனிதர் அவரது கையால தேடக்கூடிய பணம் இருக்கின்றதே, வேலை செய்து எடுத்து செலவழிக்கக்கூடிய பணம் இருக்கின்றதே, அந்த பணம் தான் ஏற்றமான பணம், அந்த அமல் தான் மிகவும் ஏற்றமானது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறார். நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் சொன்னார்கள் என்ற ஹதீஸில், இன்னல்லாஹ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா யுஹிப்புல் அப்தல் முஃமின் அல் முஹ்தரிஃப். ஒரு மனிதனை அல்லாஹ் நேசிக்கிறான். அந்த மனிதன் யார் தெரியுமா? அந்த மனிதன் யார் தெரியுமா? உழைச்சு சாப்பிடுறாரு, உழைச்சு சாப்பிடுறாரு. அவர் அறிவை வச்சு, ஆரோக்கியத்தை வச்சு, டேலண்ட வச்சு உழைச்சு சாப்பிடுறாரு. ஏன் குடும்பத்துக்கு இன்னொருத்தவர் கொடுக்க தேவையில்லை, ஏன் குடும்பத்துடைய தேவைக்காக வேண்டி இன்னொரு ஹாஜியாருடைய காலடிக்கு நாம் போக தேவையில்லை. ஏன் குடும்பம், ஏன் பிள்ளைகள், ஏன் மனைவி மக்களுடைய விடயத்தை நானே பார்த்துக் கொள்கின்றேன் என்று உழைக்கிறாரே, சுப்ஹானல்லாஹ். அந்த மனிதனை அல்லாஹ் நேசிக்கிறான். அந்த மனிதனை அல்லாஹ் நேசிக்கிறான். அன்பார்ந்தவர்களே, உலகத்தில் மிகவும் சிறந்தவர்கள் நபிமார்கள். உலகத்தில் மிகவும் சிறந்தவர்கள் நபிமார்கள். அதிகமான நபிமார்களுக்கு அல்லாஹ் தொழில்களை கொடுத்திருந்தார். நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களுடைய காலத்தில் விவசாயம் செய்திருக்கிறார்கள். எங்களுக்கு சில நேரத்தில் விவசாயம் ஒரு சாதாரண தொழிலாக இருக்கலாம். ஆனா ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் ஈடுபடுத்தினான் விவசாயத்துக்காக வேண்டி. நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் தச்சு வேலை செய்திருக்கிறார்கள். நபி மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் ஆடுகளை மாடுகளை மேய்த்திருக்கிறார்கள். தாவூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் இரும்பு வேலைகளை செய்திருக்கிறார்கள். அன்பார்ந்தவர்களே, முஹம்மதுர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாலிப பருவத்திலிருந்து 40 வருட காலம் வரைக்கும் சமூகத்துல பிரபல்யமாகினது. சமூகத்துல முன்னுக்கு வந்தது ரசூலுல்லாஹ் வியாபாரத்தின் மூலமாக. ரசூலுல்லாஹ் ஒரு வியாபாரியாக இருந்து, ஒரு தொழிலாளியாக இருந்து, நம்பிக்கையாகவும் அமானிதத்தன்மையாகவும் நடந்து கொண்டதுனால ரசூலுல்லாஹுக்கு கிடைச்ச நல்ல பெயர் மூலமாகத்தான் ரசூலுல்லாஹ் ஆரம்பமாக அறிமுகமாகினார். நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் சொன்னார்கள், அல் காது அலா இயாலி, குடும்பத்துக்காக வேண்டி, குடும்பத்துக்காக வேண்டி ஒரு மனிதர் வியாபாரம் செய்கிறாரா, வெளிநாட்டுக்கு போறாரா, வெளி ஊர்களுக்கு போறாரா, குடும்பத்தை பார்க்காம, பிள்ளைகளை பார்க்காம, இன்னொரு இடத்திலிருந்து தொழில் செய்து அவர்களுக்காக வேண்டி கஷ்டப்பட்டு கொண்டு, அவர்களுக்காக வேண்டி வெயிலிலும் மழையிலும் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்களே, நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் சொன்னார்கள், அல் காது அலா இயாலிஹி, குடும்பத்துக்காக யாரெல்லாம் கஷ்டப்படுறாங்களோ, கல் முஜாஹித் ஃபீ சபீலில்லாஹ், கல் முஜாஹித் ஃபீ சபீலில்லாஹ். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அவங்க யாருக்கு ஈடுன்னு சொன்னா, அல்லாஹ்வுடைய பாதையில ஜிஹாத் செய்றாங்களே அவங்களுக்கு ஈடானவர்கள் சொன்னாங்க. ஏன் காரணம்? அவங்க யார்கிட்ட நியாசம் கேட்கல, சோம்பல்தனமாக வீட்டில இருக்கல, அவங்களோட தேவைய இன்னொருத்த போய் சொல்லல. எனக்கு அல்லாஹ் ஆற்றலை தந்திருக்கிறான், எனக்கு அல்லாஹ் அறிவை தந்திருக்கிறான், எனக்கு அல்லாஹ் உடம்புல பலத்தை தந்திருக்கிறான். இந்த பலத்தையும் இந்த ஆற்றலையும் வைத்து
என்னுடைய குடும்பத்துக்காக வேண்டி நானே உழைப்பேன். சில நேரத்தில் நாங்க யார் யாரையெல்லாம் ரியல் ஹீரோன்னு சொல்றோம். அன்பார்ந்தவர்களே, சில தந்தைமார்கள் இருக்கிறாங்க, அவங்க தான் உண்மையான ஹீரோ. சில தந்தைமார்கள் இருக்கிறாங்க, அவங்க குடும்பத்துக்கு அவங்களோட கஷ்டத்தை காட்டிக்கொள்வது கிடையாது. மகனுக்கு முன்னால மனைவிக்கு முன்னால பெற்றோர்களுக்கு முன்னால அவங்களோட கஷ்டத்தை காட்டிக்கொள்வது கிடையாது. அவங்க தொழில் செய்யக்கூடிய இடத்துல பல பிரச்சனைகள் இருக்கும். அவருக்கும் அந்த நிறுவனத்துடைய தலைவருக்கும் அவருக்கும் அவர் வேலை செய்யக்கூடிய இடத்தில் இருக்கக்கூடிய அந்த முதலாளிக்கும் இடையில் பல நேரத்தில் பல பிரச்சனைகள் இருக்கும். சில தகப்பன்மார்களுக்கு அவங்க வெளியே சொல்ல மாட்டாங்க அவங்க பண்ற பாடு, அவங்க பண்ற கஷ்டங்கள். ஆனா அவன கைகளை எடுத்து பார்த்தா, அவன கால்களை திறந்து பார்த்தா, அவங்க இருக்கக்கூடிய அந்த கவலைகளை கொஞ்சம் பேசி பார்த்தா, பிள்ளைகளுக்காக வேண்டி, மனைவிக்காக வேண்டி, பெற்றோர்களுக்காக வேண்டி அவர்கள் செய்யக்கூடிய தியாகம் ஆச்சரியமான. மகன் இருப்பார் டாக்டராக, மகன் இருப்பார் ஆலிமாக, மகன் இருப்பாரு முக்கியமான ஒரு பதவியில் இருப்பாரு. ஆனா அந்த முக்கியமான பதவிக்காக வேண்டி அந்த தகப்பன் பட்ட பாடுகள். அன்பார்ந்தவர்களே, சில நேரத்தில் சில சகோதரர்களுக்கு நாங்கள் ஏசி கொண்டிருப்போம், ஏன் இவ்வளவு காலமாக வீட்டுக்கு வராமல் இருக்கிறாரு, வெளிநாட்டில் இருக்கிறாரு. ஆனா அவர்கிட்ட போய் கேட்டா அவர் சொல்லுவாரு, என்னுடைய மகளுக்காக வேண்டி, மகனுடைய திருமணத்துக்காக வேண்டி, மகனுடைய படிப்புக்காக வேண்டி, மகனுடைய ஓதலுக்காக வேண்டி நான் இருக்கிறேன். என்னுடைய உணர்வுகளை கட்டுப்படுத்திக் கொண்டு, என்னுடைய சுதந்திரத்தை கட்டுப்படுத்திக் கொண்டு, என்னுடைய ஆரோக்கியத்தை இழந்து கொண்டு. அன்பார்ந்தவர்களே, அவர்கள் தான் உண்மையான மதிக்கப்படக்கூடியவர்கள், உண்மையான ஹீரோ. அதனாலதான் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் சொன்னார்கள், குடும்பத்துக்காக வேண்டி ஒரு மனிதர் தியாகம் செய்கிறாரா, சம்பாதிக்கிறாரா, கல் முஜாஹித் ஃபீ சபீலில்லாஹ், அல்லாஹ்வுடைய பாதையில ஜிஹாத் செய்யற போலண்டே உதாரணம் சொல்லிருக்கிறாங்கன்னு சொன்னா, அன்பார்ந்தவர்களே, நாங்க ஒவ்வொருத்தரும் நாங்க சம்பாதிக்கக்கூடிய பணங்கள் எங்களோட குடும்பத்துக்காக வேண்டி இருந்தால், உண்மையாக இருந்தால், ஹலாலாக இருந்தால், நாங்க யாரும் சொல்லக்கூடாது நான் முதலாளி, நான் தொழிலாளி, நான் மேலுள்ளவன் கீழுள்ளவன். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ் பார்க்கிறது நியத். எங்கட நான் ஒரு நிறுவனத்துடைய ஒரு கடையுடைய தலைவனாக முதலாளியாக இருந்தால் எங்களுக்கு கீழுள்ளவர்களோட நாங்க எப்படி நடந்து கொள்ள முடியும்? வெறுமனே மே மாசத்துல மட்டும் இதை நாங்க பேசி கலையிறது கிடையாது. வெறுமனே ஒரு குத்துபா ரெண்டு குத்துபால மட்டும் பேசி கலையிறது கிடையாது. 365 நாட்களும் எங்கள் உள்ளத்தில் இருக்க வேணும். எங்களோட இருக்கக்கூடியவர்களோட நாங்க எப்படி நடக்க, ரசூலுல்லாஹ் வழிகாட்டல்கள் எவ்வாறு இருக்கு? உலமாக்கள் சில வழிகாட்டல்களை சொல்லிருக்கிறாங்க. அதுல முதலாவது, என்னிடத்துல ஒரு தொழிலாளி இருக்கிறாரா, வசதி குறைவாக இருக்கும், சில நேரத்தில் அவருக்கு எஜுகேஷன்ல முன்னுக்கு இருக்க மாட்டார், மிச்சம் படிச்சிருக்க மாட்டார், ஒரு தூர இடத்தை சேர்ந்தவராக இருப்பார், கொஞ்சம் பலகீனமாக இருப்பார். ஆனா அவங்க எங்கட தொழிலாளி என்று வந்துட்டா கண்ணியமாக பார்க்க வேண்டும், கண்ணியமாக பார்க்க வேண்டும். நாங்க தான் சம்பளம் கொடுக்கிறோம், அவங்களோட குடும்பத்துக்கு எங்கட பணம் தான் போகுது, அவரோட பிள்ளைகளுக்கு எங்கட பணம் தான் போகுது. அன்பார்ந்தவர்களே, அவர்களுக்கு உணர்வு இருக்கின்றது. அவர்கள் மிருகங்கள் கிடையாது, அவர்கள் மனிதர்கள், மதிக்கப்படக்கூடியவர்கள், அவர்கள் கண்ணியப்படுத்தப்பட வேண்டும். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ் மன்னிக்க வேண்டும், அல்லாஹ் தௌபாவை நசீபாக்க வேண்டும். சில இடங்கள்ல சில நேரங்கள்ல தொழிலாளி வேலை செஞ்சு கொண்டிருப்பாரு,
அவருடைய மகன் வந்திருப்பாரு, ஏதாவது சின்ன தவறு இருக்கு, குடும்பத்தை சேர்ந்தவங்க வந்திருப்பாங்க, அதையும் கணக்கெடுக்காம அதையும் பார்க்காம அந்த தொழிலாளிக்கு ஏசுறோம்னு சொன்னா 365 நாட்கள் சரியாக செஞ்சிருப்பாரு. ஒரே ஒரு நேரம் பிள்ளை வந்திருப்பாரு, பிள்ளையோடு இரக்கமாக பேச வேண்டும், மனைவி வந்திருப்பா, மனைவி கவனிக்க வேண்டும், அதற்காக வேண்டி ஒரு மணித்தியாலம் அரை மணித்தியாலம் கொஞ்சம் ஓஃப் எடுத்திருப்பாரு. அன்பார்ந்தவர்களே, அதற்காக வேண்டி அவர்களுக்கு முன்னால அவர்களை ஏசி பேசிட்டோம் சொன்னா எவ்வளவு ஒரு பயங்கரமானவர். அனஸ் பின் மாலிக் ரலியல்லாஹு தஆலா நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களோட 10 வருஷம் இருந்திருக்கிறார். எங்களுக்கு முன்மாதிரி ரசூலுல்லாஹ் 10 வருஷம் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமத்தோட இருந்திருக்கிறாங்க. அனஸ் பின் மாலிக் சொல்றாங்க, ஏண்ட ரசூலுல்லாஹோட 10 வருஷம் இருந்திருக்கிறேன், ஏண்ட ரசூலுல்லாஹுடைய முழு ஹிஸ்டரியிலையும் முழு வாழ்க்கையிலையும் பார்க்க முடியாது, ஏண்ட ரசூலுல்லாஹ் எனக்கு ஏசின் என்று பார்க்க முடியாது, என்ன கடிஞ்சு கொண்டாங்க என்று பார்க்க முடியாது, ஏன் இந்த வேலையை செய்யல என்று கேட்கவும் இல்லை. ரசூலுல்லாஹ் அன்பால ஹாதிம்களை வென்றாங்க, அன்பால ஹாதிம்களை வென்றிருக்கிறாங்க. இரண்டாவது மிக முக்கியமான விஷயம் என்றா மிருதுவாக பேசுறது. நாங்க தலைவனாக இருக்கலாம், நாங்க பொஸ்ஸாக இருக்கலாம், எங்களுக்கு வசதி வாய்ப்புகள் இருக்கலாம், எங்களுக்கு எத்தனையோ விஷயங்கள் இருக்கலாம். அன்பார்ந்தவர்களே, وَإِنَّمَا تُنْصَرُونَ وَتُرْزَقُونَ بِضُعَفَائِكُمْ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உங்களுக்கு உதவி கிடைக்குது யாருண்டா, உங்களோட இருக்கக்கூடிய பலஹீனமானவர்கள் மூலமா தான் கிடைக்குது. எங்கட கடையில் ஒருத்தர் இருக்கிறாரு, ஒரு சாதாரணமான மனிதர், தூர இடத்தை சேர்ந்து வந்திருக்கிறாரு, பெருசா படிச்சும் இல்லை, வேலை செய்யலண்டா கொஞ்சம் முன்பின்னாயிட்டுன்னு சொன்னா நாங்க எடுப்புல அவருக்கு ஏசி அவர் உள்ளங்களை நோய் இருக்கிறத நாங்க தவிந்து கொள்ள வேண்டும். அதே போல மூணாவது ஒரு விஷயம், அவர் உணர்வுகள் இருக்கு. எங்களுக்கு கீழால வேலை செய்யறவங்க தான், ஆனா அவங்களுக்கும் குடும்பம் இருக்குது, அவங்களுக்கும் குடும்பம் இருக்குது, அவங்களுக்கும் உணர்வுகள் இருக்குது, அவங்களுக்கும் திருமணம் வரலாம், அவங்களுடைய வீட்டிலையும் சாப்பாடு வரலாம். அன்பார்ந்தவர்களே, நாங்க எத்தனை விஷயங்களை செய்யறோம், நாங்க எத்தனை விஷயங்களை பார்க்கிறோம். 8 மணித்தியாலம் 10 மணித்தியாலம் எங்களோட வேலை செய்யக்கூடியவர்கள், எங்களோட பொருளாதாரத்தை ஈட்டு தரக்கூடியவர்கள், எங்களை ஒரு பணக்காரனாக இருக்கிறதுக்கு மிக முக்கியமான காரணியாக இருக்கக்கூடியவர்கள், எங்களோடு இருக்கக்கூடிய தொழிலாளிகள். அன்பார்ந்தவர்களே, அவர்களுடைய உணர்வுகள் மதிக்கப்பட வேண்டும். நோய் வந்துட்டா அந்த நோய் இருக்கின்றதே, அந்த நோய்க்கான தகுந்த லீவுகள் கொடுக்கப்பட வேண்டும். திருமணம் என்று சொல்றாங்களா, அதையும் நாங்க சரியான முறையில அவருடைய உணர்வுகளை மதித்து அவர்களுக்காக வேண்டி சில விட்டு கொடுப்புகளை நாங்க சரியான முறை செய்யணும். 4வது விஷயம், தவறுகளை மன்னிக்கிறது. பல மணித்தியாலங்கள் தொடர்ச்சியாக வேலையாக இருக்கு, தொடர்ச்சியாக வேலை செய்து கொண்டே இருப்பார். ஆனா சில நேரங்கள்ல ஏதாவது முன்பின் வந்துடும். எனவே அவருடைய தவறுகள் இருந்தால் அதையும் நாங்க மன்னித்து பழக வேண்டும். அடுத்தபடியாக எமது தொழிலாளிகள், அவர்களுக்கு கெப்பாசிட்டி இருக்கு, அவர்கள் தூக்குவார்கள், இந்த கிலோ தான் தூக்குவார்கள், அவர்களுக்கு செய்ய முடியும், இதைத்தான் செய்ய முடியும். அந்த வேலைகளை மாத்திரம் கொடுப்பது, அதற்கு மேலாக அவர்களை கஷ்டப்படுத்துவதற்காக வேண்டி, அவர்களை இருக்குவதற்காக வேண்டி அவர்களுக்கு மேல் வேலைகளை கொடுத்து அவர் உள்ளங்களை நோகடிக்காக இருப்பது. அதே போன்று நாங்க தொழுகைக்கு போவோம், நாங்க தொழுகைக்கு டைம் போவோம். அன்பார்ந்தவர்களே, எங்களுக்கு தொழுகை கடமையா, எங்களுடைய வேலையாட்களுக்கும் தொழுகை கடமை. தர்தீப் செய்து கொள்ளலாம். இமான் ஜமாத்துக்கு நாங்க போறது, எங்களை சில தொழிலாட்களை கூட்டிக் கொண்டு போறது, ஏனைய நேரங்களை மற்றவங்களை மாத்தி அனுப்புறது, இப்படியாக தர்தீப் செய்யக்கூடிய தேவையும் இருக்குது. அதே போல சம்பளம் என்று கேட்கிறாங்களா, தகுந்த சம்பளங்களை கொடுக்கும்.
குடும்பங்கள்ல ஏதாவது தேவை வந்துட்டா அவங்க எங்களை நம்பி இருக்கக்கூடியவர்கள், எங்களுக்காக உழைக்கக்கூடியவர்கள். குடும்பங்கள்ல தேவை வந்துட்டா, நோய் வந்துட்டா, திருமணம் வந்துட்டா அவர்களை மற்ற மக்கள்கிட்ட போய் கேட்கறதை விட்டு என்னுடைய தொழிலாளர், என்னுடைய கடையில் வேலை செய்யக்கூடிய, என்னுடைய நிறுவனத்தில் வேலை செய்யக்கூடியவர், இவர்களை நாம் பார்க்க வேண்டும். அன்பார்ந்தவர்களே, ரசூலுல்லாஹ் ஹாதிம்கள் ரசூலுல்லாஹ் வஃபாத்துக்கு பின்னால நான் இருந்ததுல மிகவும் சிறந்த ஒரு பஸ் ரசூலுல்லாஹ்னு சொன்னாங்களோ அதே போல எங்களிடத்தில் இருக்கக்கூடிய பணியாட்கள், தொழிலாளிகள் எங்களுக்கு முன்னால மாத்திரம் அல்ல, நாங்க இல்லாத நேரத்தில் எங்கட பணியாளர்கள் சொல்ல வேண்டும், என்னுடைய தலைவர், என்னுடைய பொஸ், என்னுடைய முதலாளி சிறந்த ஒரு நபர். தொழிலாளிகளுடைய கடமைகளையும் பேசுவாரு, வேலைகளையும் எடுப்பாரு, உரிமைகளையும் தருவாரு, உணர்வுகளையும் மதிப்பாரு என்று பேசக்கூடியவர்களாக எங்கட தொழிலாளிகள் உருவாக. அதே போன்று தொழிலாளிகளாகிய எம்முடைய கடமைகள் இருக்கின்றது, உரிமைகள் எவ்வாறு இருக்கின்றதோ கடமைகளும் இருக்கின்றது. நான் ஒரு இடத்துக்கு வேலைக்கு போறேன், ஒரு வேலைக்கு போற நேரத்தில் நாங்க ஒரு சாதாரண ஒரு நபராக போறதை விட்டு மிகப்பெரிய ஒரு இபாதத்தை செய்ய போறேன். ஏன் குடும்பத்துக்கு, என்னுடைய குடும்பத்துடைய செலவீனங்களை பொறுப்பெடுப்பதற்காக வேண்டி நான் ஒரு சாதாரண ஒரு தொழிலை செய்யறதாக இருந்தாலும், சாதாரண ஒரு சம்பளத்தில் இருப்பதாக இருந்தாலும் என்னுடைய நியத்துகளை நான் சீராக்கிக் கொள்வேன். இரண்டாவது ஒரு விஷயம் இருக்கிறது, என்னுடைய முதலாளி, என்னுடைய தலைவர், என்னுடைய எஜமான் என்னை நம்பி தந்திருக்கிறார். அமானிதத்தை பேணுது. குல்லுக்கும் ராஇன் வ குல்லுக்கும் மஸ்ஊலுன் அன் ரஅயதி. ஒவ்வொருத்தரும் பொறுப்புதாரிகள். அல்லாஹ் கியாமத் நாளில் இந்த பொறுப்புகளை பற்றி பேச போறான். நாளை கியாமத் நாளில் அல் ஹாதிம் தொழிலாளிகள், ஹாதிம்கள் ராஇன் அன் மஸ்அலதி அன் சய்யிதி மாலி. நாளை கியாமத் நாளில் அவருடைய சய்யிதுடைய பணத்தை பற்றி, பொருளை பற்றி நாளை கியாமத் நாளில் எங்களிடத்தில் அல்லாஹ் கேட்க போறான். நான் ஒரு தொழிலாளியாக இருக்கிறேனா, அது ஒரு ரூபாயாக இருந்தாலும் எங்களுக்கு ஹலால் கிடையாது. என்னுடைய எஜமான் இல்லாத நேரத்தில், தலைவர் இல்லாத நேரத்தில் ஒரு ரூபாயாக இருக்கலாம், அது எங்களுக்கு ஹலால் கிடையாது. ஒரு நிறுவனத்தில் பணிபுரிகின்றேன், என்னுடைய கடமைகள் எனக்கு தரப்பட்டிருக்கின்றது, அந்த கடமைகளுக்கு பொறுப்போக்காக இருந்தால் என்னுடைய சம்பளத்தில் எனக்கு எவ்வளவு ஹலால் என்று நான் பார்த்துக் கொள்ள. நிறுவனத்தில் வேலை செய்கின்றேன், பொறுப்புகள் இருக்கின்றது, அமானிதங்களை சுமத்திருக்கிறார்கள், அமானிதங்களை சரியாமல் செய்யாமல், பொறுப்புகளை சரியாக நிறைவேற்றாமல் பூர்த்தியான சம்பளங்கள் எங்களுக்கு எடுக்க ஏழுமா ஏழாதா என்று பார்த்துக் கொள்ள வேண்டும். ஏனென்று சொன்னால் அது ஹலாலாக கிடைக்காது. அன்பார்ந்தவர்களே, ஒரு முக்கியமான ஒரு தாபியை அவரை சையது போட்டிருக்கிறார். ஒரு தோட்டத்தில் ஆயிரக்கணக்கான பழங்கள் பழத்தோட்டத்துக்கு போட்டு இருக்கிறார். ஆயிரக்கணக்கான பழங்களை ஒவ்வொரு நாளும் பறித்துக் கொண்டிருக்கிறார். நீண்ட நாட்களாக அந்த இடத்தில் ஹாதிமாக இருக்கிறார். பல வருடங்கள். ஒரு நாள் வந்து அந்த சையத் தலைவர் வந்து கேட்கிறாரு, ஒரு பழத்தை பறித்து தாருங்கள், சிறந்த பழத்தை, ருசியான பழத்தை பறித்து தாருங்கள் என்று கேட்ட நேரத்தில் பல பழங்களை பறித்துக் கொண்டு வருகிறார். ஆனால் ஒன்றுமே ருசி கிடையாது. அந்த சையத் கேட்கிறாரு, ஏனப்பா இவ்வளவு காலம் இருந்தீங்களே, பல வருடங்கள் இருந்தீங்களே, உங்களுக்கு ருசியான பழம் எது என்று தெரியாதா என்று கேட்ட நேரத்தில் அந்த அந்த மனிதர் சொன்ன பதில் என்ன தெரியுமா? சையதே, தலைவரே, நீங்க எனக்கு சொன்ன பணி என்ன தெரியுமா? இந்த பழங்களை பாதுகாக்கத்தான் சொன்னீங்க, எனக்கு ருசிக்க சொல்லல. பழங்களை பாதுகாக்க சொன்னீங்க, ருசிக்க சொல்லல. எனவே நாம் ஒரு தொழில, ஒரு நிறுவனத்துல, ஒரு கடையில தொழிலாளியாக இருக்கிறோம்னு சொன்னா ஒவ்வொரு ரூபாய்களும்
கியாமத்து நாள்ல நாங்க கேட்கப்பட போகிறோம். 8 மணிக்கு வர சொல்றாங்க, 8:30 வந்து 8 மணிண்டு நாங்க மார்க் பண்ணி சைன் பண்றோம்னு சொன்னா அந்த ஏடுகள் நாளை கியாமத்து நாளில் எங்களுக்கு எதிராக சாட்சி சொல்லும். என்னுடைய தலைவனுக்குரிய ஹலாலை பேண வேண்டும். அதே போன்று இதாத் இருக்க வேண்டும். எனக்கு தலைவனாக இருக்கிறானா, அது யாராக இருந்தாலும் சரி, ஒரு சாதாரண வாலிபனாக இருந்தாலும் சரி, அந்தஸ்தில் குறைவனாக இருந்தாலும் சரி, எனக்கு தலைவராக இருந்தால் ஆனா அவர் செய்யக்கூடிய வேலைகளை நான் செய்ய வேண்டும். அவர் சொல்லக்கூடிய வேலைகளை அது சரியாக இருந்தால், முறையாக இருந்தால், எனக்கு பணியாக பொறுப்பெடுக்க சொல்கிறார்கள் என்று சொன்னால் அதை சரியாக செய்ய வேண்டும். இப்படியாக தொழிலாளிகளுக்கென்று உரிமைகளும் இருக்கின்றது. உரிமைகளையும் சரியாக நான் கொடுக்க வேண்டும். அதே போன்று தொழிலாளிகளுக்காக எங்களுக்கு கடமைகளும் இருக்கின்றது. அந்த கடமைகளையும் நாங்கள் சரியாக செய்வோம் என்று சொன்னால் அல்லாஹ் எங்கட வாழ்க்கையில பறக்க செய்வதற்கு இதுவே காரணமாக இருக்கும். வல்லல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவருக்கும் கேட்ட விஷயங்கள்ல அதிகமாக அமல் செய்ய